அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த போராட்டம் தோற்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் தோற்பதற்கும் பிரதான காரணமே தமிழரசு கட்சி தான். ஆரம்பித்தது இளைஞர்களை உசுப்பேத்தி ஒரு அந்த நேரம் தமிழீழந்தான் தனியரசுன்னு சொல்லாமல் அதை ஒரு சாணக்கியமாக கையாண்டு இந்தியாவோடைய மற்ற நாடுகளோடு பேசி இல்லாட்டி இலங்கை அரசாங்கத்தோடு பேசி ஒரு சாதாரண ஒரு தனிநாடு அற்ற ஒரு சாதாரண தீர்வுக்கு கொண்டு போயிருக்கலாம். அவங்கள ஒரு திறமை வாய்ந்த அரசியல்வாதிகளாக இருந்தார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களோட சுயநலத்துக்காக அந்த வாக்கு சேகரிக்கிறதுக்காக தமிழீழந்தான் தமிழ் மக்களுக்கு இறுதி தீர்வு இனிமேல் என்று சொல்லி தமிழ் மக்களோட வாக்குகளை பெற்று எதிர்கட்சியில் போய் அமர்ந்து என்ன செஞ்சாங்க, அமுதலிங்கம் எதிர்கட்சி தலைவரான. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பிறகு இந்த போராட்டம் ஆரம்பித்து சிறுக ஆரம்பித்து பல தியாகங்களுக்கு மத்தியில் போய் கடைசியில் இந்த போராட்டம் முள்ளிவாய்க்காலில் முடிவடைஞ்சு. இன்றைக்கு அந்த போராட்டம் தமிழ் மக்களோட கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சாத்விக ரீதியாக போராடி தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்கிறதுக்காக தமிழ் மக்கள் சார்பாக போட்டியிட்டு பலர் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அதில் தமிழரசு கட்சியும் உண்டு. காலங்காலமாக தமிழரசு கட்சி சம்பந்தன் காலத்திலையும் அதுக்கு பிறகும் இப்பையும் காலங்காலமாக தமிழரசு கட்சி தமிழ் மக்களை ஏமாத்துகிற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டிருக்கு. அப்போ உசுப்பேத்தி வாக்கு பெற்று பார்லிமெண்ட்டு போனவே இப்போ தமிழ் மக்களை ஏமாற்றி திரும்பவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு கனவு காண்ற நிலைமை தான் இப்போ இருக்குது. நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரன் யார் சார்பாக இந்திய தூதரோடையும் பிரான்ஸ் தூதரோடையும் பேசினவர்? அவர் இவை 2 பேரோடையும் என்ன பேசினவர்? சாணக்கியனும் சுமந்திரனும் தமிழரசு கட்சிய தலைவர்கள் செயலாளர்களா, அல்லது தமிழ் மக்கள் சார்பாக பேசுகிறதுக்கு இவர்களுக்கு தமிழரசு கட்சி அனுமதி கொடுத்ததா என்ற கேள்வியை தான் நான் கேட்குறேன். தமிழரசு கட்சி இன்றைக்கு ஒரு செல்லா காசாக போய்கொண்டிருக்குது. காரணம் உள்கட்சி பூசல். அது ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவான, அதாவது உளப்பூர்வமான ஒரு சிந்தனை கொண்ட கட்சி அல்ல. அது பலர் இருந்தார்கள். நடராஜா ரவிராஜ் தமிழ் குடிந்து அவங்க ஜோசப் பராசிங்கம் ஐயா அவங்களெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். அவங்க உண்மையாக பேசினபடியே தான் அவங்க உயிரோடு இல்லை.